Hi students, இன்னைக்கு chapter 10 differential calculusல exercise 10.4ல 19, 20, 21, 22 பார்க்கலாம். very important sum 5 markல கேட்பா. Differentiation of one function with respect to another function. 19th one பாருங்க. Find the derivative of sin squared x with respect to x squared. x squared பொறுத்து the derivative of னு வந்திருக்குல்லடா அதை யூன்னு எடுத்துக்கணும். with respect to அப்படின்னு வந்திருக்கிறத v அப்படின்னு எடுத்துக்கணும். x squared பொறுத்து sin squared x இன் வகைக்கெழுவை காண்க. அந்த வகைக்கெழுவோட வர்றது வந்து u, பொறுத்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து v. ஓகேவா? டெரிவேட்டிவ் வகைக்கெழு அப்படிங்கிறது யூன்னு எடுத்துக்கணும். பொறுத்து ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிறது வீன்னு எடுத்துக்கணும். இதுலேருந்து நீங்கள் du by dv என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ u is equal to sin squared x, v is equal to x squared. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஸோ du by dx, இது கொஷினில் வந்து நம்ம புக்கில் வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு இருந்திருக்கு. மிஸ்ஸு சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு வச்சு போட்டு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்னால் 2 sin x இன்ட்டு சைன் எக்ஸோட டிஃப்ரென்சேஷன் காஸ் எக்ஸு. இது மாதிரி டிவி பை டிஎக்ஸ் பண்ணும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர்னால் 2x அப்படின்னு போட்டாச்சு. இந்த 2 sin x காஸ் எக்ஸுக்கு நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2x. ஸோ அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். 1 divided by 2 பண்ணும்பொழுது நமக்கு du by dv கிடைக்கும். சரியா? ஸோ 1ங்கிறது sin 2x, 2ங்கிறது 2x. ஸோ இதுதான் இந்த கேள்வியோட ஆன்சரு. பட்டு உன்னோட புக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin x ஸ்கொயர்ன்ட்டு இருந்திருக்கு. இது வந்து டெரிவேட்டிவ் வகைக்கெழு தான் sin x ஸ்கொயர்டு. வித் ரெஸ்பெக்ட் டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, பொறுத்துங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? அதனால் sin x ஸ்கொயர்டை வந்து யூன்னு எடுத்துக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு பொறுத்துன்னு கொடுத்துருக்கிறத வின்னு எடுத்துக்கணும். இதுதான் புக்கில் உள்ள ஒரிஜினல் கேள்வி. நான் மிஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு மாற்றிட்டேன், அதனால் அதையும் சொல்லி கொடுத்துட்டேன், இதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ u is equal to sin x ஸ்கொயர்டாக இருந்தால் இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறச்ச சைன்னா காசு, அதனால் காசு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இன்ட்டு எக்ஸ்னால் 1, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கனால 2x. தேர்ஃபோர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது dv by dx, அது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு தானே கொடுத்துருக்கா விங்கிறது, அது வின்னு எடுத்துருக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் தான் dv by dx போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ அது 2x. ஓகேவா? புரியுதாடா? எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சேஷன் 2x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்க இடத்துல வின்னு இருந்திருக்கணும், கீழே தான் dv by dxன்னு இருந்திருக்கணும். ஸோ 1 divided by 2 பண்ணும்பொழுது நமக்கு du by dv கிடைக்கும். ஸோ 1ங்கிறது 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்டுங்கிறது 2x. ஸோ அந்த 2xும் 2xும் கேன்சல் ஆகிடுது. தேர்ஃபோர் du by dv is equal to காஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். அவ்வளோதான். அடுத்து 20th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin inverse of 2x divided by 1 plus x squared with respect to tan inverse of x. tan inverse of x ஐ பொறுத்து sin inverse of 2x divided by 1 plus x squared இன் வகைக்கெழுவை காண்க. டெரிவேட்டிவோட வரதுனால அது u, இது வகைக்கெழுவோட வரதுனால அது u. ரெஸ்பெக்ட் டுங்கிறது v, இது பொறுத்து அப்படிங்கிறனால v. therefore u is equal to sin inverse of 2x divided by 1 plus x squared. v is equal to tan inverse of x. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். பட்டு இது டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது யூவா. நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பிரதியிடல் முறையை தான் பயன்படுத்தணும். சரியா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறேன்னா tan தீட்டா, அதுலேருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸுங்கிறது tan தீட்டான்னு சொல்லியிருக்கனால 2 tan தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இது நம்மளுடைய ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா sin 2 தீட்டா. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2 தீட்டா அப்படின்னு போட்டாச்சு.
sin inverse of sin x na x, sin inverse of sin 2 theta na 2 theta. Thetaங்கிறது என்ன tan inverse of x. So 2 into tan inverse of x ன்னு போடுங்க. இது differentiate with respect to x பண்ணுறச்ச du by dx கிடைக்கும். So 2 into tan inverse of x na 1 by 1 plus x squared. So 2 into இருக்கனால 2 divided by 1 plus x squared. இது equation 1 ன்னு போட்டுருங்க. இப்போ vங்கிறது tan inverse of x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv by dx is equal to 1 divided by 1 plus x squared. So the equation 2. So 2 போட்டாச்சு. ஸோ ஒன்னையும் நம்ம ரெண்டையும் வகுத்துட்டோம்னா நமக்கு du by dv கிடைக்கும். சரியா? ஸோ ஒன்றுங்கிறது என்ன 2 divided by 1 plus x squared divided by 1 divided by 1 plus x square. ரெண்டுத்தோட டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கனால கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் டேரெக்டாக 2ன்னு போட்டுடலாம். இல்லைன்னா இது மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணி டிவைட் பண்ணி காமிச்சிடலாம். அவ்வளோதான். therefore du by dv is equal to 2. ஓகேவா? 21 பாருடாமா. if u is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 by x and v is equal to tan inverse of x, find du by dv. இதில் அவங்களவே uவும் மற்றும் வியும் கொடுத்துட்டாங்க. அவங்களே யூவின்னு கொடுத்துட்டாங்க. எனில் du by dvயை காண்க. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பிரதியிடல் முறையை தான் பயன்படுத்தணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. மிஸ் வந்து அந்த இடத்துல இன்வர்ஸ் போடல, நீங்கள் போட்டுருங்க. இப்போ நமக்கு ரூட்டுக்குள்ளார என்ன இருக்குது 1 + x ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் போட்டாச்சு. 1 + tan ஸ்கொயர் தீட்டானா செகண்ட் ஸ்கொயர் தீட்டா, ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதுன்னா செகண்ட் தீட்டா. ஓகேவா? ஸோ u is equal to tan inverse of root of 1 + x square minus 1 divided by x. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல tan தீட்டான்னு போடுங்க. ரூட் ஆஃப் 1 + x square தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், செகண்ட் தீட்டான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ செகண்ட் தீட்டா -1 divided by tan theta. அடுத்த ஸ்டெப்பில் இந்த secant thetaவை நம்ம 1 by cos theta அப்படின்னு எழுதலாம். -1 whole divided by tan thetaவை sin theta by cos theta அப்படின்னு எழுதலாம். நியூமரேட்டரை க்ராஸ் பண்ணுவோம். ஸோ tan inverse of 1 minus cos theta divided by cos theta. இது ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்ச cos theta divided by sin theta. ஸோ அந்த cos theta கேன்சல் ஆகிடும். ஸோ tan inverse of 1 minus cos theta divided by sin theta. அகைன் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ tan inverse of 1 minus cos theta அப்படின்னா 2 into sin square theta by 2 divided by sin theta இருக்குல்லையா, அது 2 into sin theta by 2 into cos theta by 2. ஸோ அந்த 2 கேன்சல் ஆகிடும், ஒரு sin கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து tan inverse of sin theta by 2 divided by cos theta by 2 அப்படின்ட்டுருக்கு. ஸோ sin by cosனா tan அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ tan inverse of tan theta by 2 அப்படின்னு எழுதிடலாமா. tan inverse of tan x அப்படின்னா x ஆன்சரு. அப்போ tan inverse of tan theta by 2னா theta by 2 தானே ஆன்சரு. ஸோ u is equal to theta by 2னா thetaங்கிறது என்ன tan inverse of x. நான் போட்டாச்சு. thetaங்கிறது tan inverse of x divided by 2. ஸோ 1 by 2 into tan inverse of xன்னு எழுதிக்கிங்க. இது differentiate with respect to x பண்ணுறச்ச du by dx is equal to 1 by 2 into 1 divided by 1 plus x squared. இது equation 1. அதை மல்டிப்ளை பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது equation 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது v, அது வந்து tan inverse of x. ஸோ இது differentiate with respect to x பண்ணுறச்ச dv by dx is equal to 1 divided by 1 plus x squared. இது equation 2. ஸோ 1 divided by 2 பண்ணும்போது நமக்கு du by dv கிடச்சிரும். du by dv is equal to du by dx whole divided by dv by dx is equal to ஒன்றுங்கிறது 1 by 2 into 1 plus x squared whole divided by 1 divided by 1 plus x squared. So 1
divided by 2 into 1 plus x squared into இது reciprocal பண்ணுறச்ச 1 plus x squared divided by 1. ஸோ அந்த 1 plus x squared கேன்சல் ஆகிடுதுன்னா 1 by 2 அப்படின்னு கிடச்சிரும். therefore du by dv அது du by dv is equal to half. அடுத்து 22 பாருங்கள். find the derivative with tan inverse of sin x divided by 1 plus cos x. அது uன்னு எடுத்துக்கணும். with respect to அப்படின்னு வர்றது v. tan inverse of cos x divided by 1 plus sin x. tan inverse of cos x divided by 1 plus sin x பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காளா, அதனால் இது v. பொறுத்துன்னு வந்தால் v. tan inverse of sin x divided by 1 plus cos x இன் வகைக்கெழு இது வந்து u. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா. u is equal to tan inverse of sin x divided by 1 plus cos x. v is equal to tan inverse of cos x divided by 1 plus sin x. So the differentiate with respect to x தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூவோடதை பார்க்கலாம். sin x divided by 1 plus cos x இருக்கு இல்லையா, இதை காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 plus cos x பேரில் 1 minus cos x divided by 1 minus cos x ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரை. ஸோ sin x into 1 minus cos x whole divided by இது a plus b into a minus b, அப்போ a squared minus b squared, அப்போ 1 minus cos squared x அப்படின்னு போட்டுருங்க. ஸோ tan inverse of sin x into 1 minus cos x. 1 minus cos squared x அப்படின்னா sin squared x. ஒரு சைனு கேன்சல் ஆகிடும். ஸோ tan inverse of 1 minus cos x divided by sin x இருக்கா. இப்போ நம்ம trigonometry formula யூஸ் பண்ணலாம். ஸோ tan inverse of 1 minus cos x னா 2 into sin squared x by 2 divided by sin x னா 2 sin x by 2 into cos x by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸு ஒரு sin x by 2 டிவைடில் ஒரு cos x by 2 இருக்கும். ஸோ tan x by 2 அப்படின்னு போட்டுடலாம். sin by cosனா tan இல்லையா, ஸோ tan x by 2 அப்படின்னு போட்டுருங்க. tan inverse of tan x அப்படின்னா x ஆன்சர். tan inverse of tan x by 2னா x by 2 ஆன்சர். ஸோ u is equal to x by 2 அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறச்ச 1 by 2. ஏன்னா எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1 டிவைடில் 2 இருக்குது. therefore du by dx is equal to 1 by 2. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து v பார்க்கலாமாடா. vங்கிறது என்ன, tan inverse of cos x divided by 1 plus sin x இருக்கா. இதே அது மாதிரி 1 minus sin x divided by 1 minus sin x பண்ணலாமா. ஸோ v is equal to tan inverse of cos x divided by 1 plus sin x into 1 minus sin x divided by 1 minus sin x. ஸோ நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எழுதிடுங்க. tan inverse of cos x into 1 minus sin x. கீழே a plus b into a minus b இருக்கா. அப்போ a squared minus b squared, அப்போ 1 minus sin squared x. 1 minus sin squared x அதோட ஃபார்முலா வந்து cos squared x. ஸோ tan inverse of cos x into 1 minus sin x divided by cos squared x. அப்போ ஒரு காசு கேன்சல் ஆகிடுமா. அப்போ பேலன்ஸ் வந்து 1 minus sin x divided by cos x இருக்கும். ஸோ tan inverse of 1 minus sin x divided by cos x. இதுக்கு நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos of 90 minus theta sin theta, sin of 90 minus theta அப்படின்னா cos theta. தேர்ட் சாப்டரில் வரும்டா இந்த ஃபார்முலாலாம், ஓகேவா. ஸோ tan inverse of 1 minus sin x இருக்கா. அப்போ அதை வந்து cos 90 minus xன்னு போட்டுக்கலாமா. cos 90 minus xன்னு இருந்தால் sin xன்னு எழுதலாமா இல்லையா. அதான் அங்கே போட்டாச்சு.
காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டாவா? அப்போ காஸ் 90 மைனஸ் எக்ஸ்னா சைன் எக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் போட்டாச்சு. கீழே சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா. அப்போ சைன் 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு காஸ் எக்ஸ். ஸோ இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா என்னடா ஃபார்முலா? இது நிறைய இடத்துல இப்போ பார்த்துட்ருக்கோம். 1 மைனஸ் காஸ் தீட்டானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இப்போ 1 மைனஸ் காஸ் 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் எக்ஸ் பை 2வா? 90 minus x by 2. 2 sin squared தீட்டான்னு இருக்கனால தீட்டா பை 2. இங்கே தீட்டாக்கு பதிலாக 90 மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால 90 மைனஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு போடணும். புரியுதா? 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் 90 மைனஸ் எக்ஸ் பை 2. ஸோ அது போட்டுடலாமா நியூமரேட்டருக்கு? 2 into sin square 90 minus x by 2 whole divided by sin 90 minus x. sin x na என்ன எழுதுனீங்க? அதாவது sin 2 theta-னா 2 sin theta into cos theta. sin theta அப்படின்னா 2 sin theta by 2 into cos theta by 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ 2 sin 90 minus x by 2 into cos 90 minus x by 2 அப்படின்னு போட்டுடலாம். புரியுதா? sin theta அப்படின்னா 2 sin theta by 2 into cos theta by 2. இங்கே thetaக்கு பதிலாக 90 minus x இருக்கிறதுனால 2 sin 90 minus x by 2 into cos 90 minus x by 2. ஒரு 2 கேன்சல் ஆகிடும், ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸு ஒரு மேலே சைன் இருக்கும், கீழே காசு இருக்கும். சைன் பை காசுனா டேனு. So tan inverse of sin 90 minus x by 2 divided by cos 90 minus x by 2. Therefore tan inverse of tan 90 minus x by 2 அப்படின்னு போட்டுடலாம். tan inverse of tan x அப்படின்னா x. tan inverse of tan 90 minus x by 2னா 90 minus x by 2 ஆன்சரு. இது வந்து v ஓடது. ஓகேவா? இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் வேணாம், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். 90க்கும் அந்த டிவைடட் பை 2 கொடுத்துருங்க. 90 by 2 இல்லைன்னா ஹாஃபை வெளில எடுத்துகிட்டு ஹாஃப் இன்ட்டு 90 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறச்சு டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு 90 பண்ணால் 0, அதனால் போட வேணாம். மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதனால் -1. ஸோ ஹாஃப் இன்ட்டு -1, ஸோ மைனஸ் ஹாஃப். ஆர் 90 by 2 மைனஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா 90 by 2ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக, அதனால் அது வராது. மைனஸ் எக்ஸ் பை 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஹாஃப். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. புரியுதா? ஸோ 1 டிவைடட் பை 2 பண்ணணும். அப்போ நமக்கு du by dv கிடைக்கும். du by dxங்கிறது ஹாஃப், அது 1ங்கிறது ஹாஃபு. dv by dx அதாவது 2ங்கிறது மைனஸ் ஹாஃபு. ஸோ ரெண்டும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடுதுன்னா 1, ஆனால் மைனஸில் இருக்கனால -1. therefore du by dv is equal to -1. okay, thank you.